ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உனக்கு நான் சொல்வது போல நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேள். அவர்கள் உனக்கு வைத்த கெடு எந்த நாள் என்பதை உனக்கு நான் தெரிவிக்க வந்தேன். அதற்கு மேல் நடந்து கொண்டிருப்பது எப்படிப்பட்ட காரியம் என்பது நீ சொன்னால் உன் தாய்க்கு ஒரு முடிவெடுத்து அந்த முடிவையும் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். தங்கமே, அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் என்று நான் யாரை கூறுகிறேன்? உனக்கு எதிரியாக இருந்து, உனக்கு துரோகியாக இருந்து உன் வாழ்வை கெடுக்க வேண்டும் என்று எண்ணி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கும் சில மனிதர்களை பற்றித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிலர்தான் இருக்கிறார்களா தாயே என்று கேட்காதே என் தங்கமே. பலரும் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் சிலருக்குத்தான் இதுபோல தைரியம் வந்து கெட்ட காரியங்களில் இறங்கி கெட்ட காரியங்களை சிலருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் அதற்கு தயக்கப்பட்டு மனதில் சிறிதளவேனும் பயத்தோடு அவர்களின் சாபத்தோடு நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருப்பது என் தங்கமே. ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அவர்கள் மற்றவர்களை அழிய வேண்டும், மற்றவர்கள் வாழக்கூடாது, மற்றவர்களின் உயர்வை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கே எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்குத்தான் இந்த தீய பழக்கங்களும் தீய மனிதர்களும் பழக்கமாகி அதனுள் சென்று இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பல குடும்பங்களை நாசம் செய்து வருகிறார்கள். தங்கமே, உன் வாழ்க்கையிலும் இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? உன் வீட்டில் உன் வாகனங்கள் சரியில்லாமல், அங்கே அதை சரி செய்யக்கூட நேரம் இல்லாமலும் கையில் வசதிகள் இல்லாமலும் அதையும் மூலையில் போட்டுவிட்டாய், சரிதானே? உன் வீட்டிற்குள்ளும் சில முக்கியமான பொருள்கள் அத்தனையும் பழுதாகிவிட்டது. அதையும் மீட்டெடுக்க உன்னால் முடியாமல் திகைத்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன்? ஒவ்வொரு பொருளாக இப்படி நாசமாகிக் கொண்டே செல்கிறதே, இதை ஒரு முறை வாங்குவதற்கே நான் பல இன்னல்கள் பட்டேனே, திரும்பவும் இதை நான் எப்படி வாங்குவேன் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உனக்கு முக்கியமான பொருளாக இருக்கும் அத்தனையும் இழந்து தீர்த்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் உன் மீது யாரும் பற்றாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடாது என்றும், அனைவரும் உன் முகத்தை பார்த்தாலே வெறுப்பாகி சண்டை போட்டு பிரிவுகள் வந்து உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்றும், நீ பெற்ற பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன்னையும் மதிக்காமல் அவர்களின் இஷ்டப்படி அவர்களின் வாழ்வை மாற்றிக்கொள்ளும்படியாகவும் செய்திருக்கிறார்கள் என் தங்கமே. தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடாது, வேலை செய்யும் இடத்தில் பல பிரச்சனைகள் வர வேண்டும், கைக்கு வரவேண்டிய பணங்கள் வரக்கூடாது. இப்படி பல பிரச்சனைகளால் பல போராட்டங்களால் நீ தவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதற்கு எந்த நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? அமாவாசை. பிள்ளையே, அமாவாசையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அமாவாசைக்கு பிறகு வரும் நாள் உனக்கு நெருக்கடிகள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், வேதனைகள் அதிகமாகும், கண்ணீர்கள் அதிகமாகும். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அதிகமாக செய்யும்படிக்கு அமாவாசையை தேர்ந்தெடுத்து உன்னை பலியெடுத்து வருகிறார்கள். நீ சற்று சிந்தித்துப் பார். அமாவாசைக்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் தருணங்கள் எப்படி இருக்கிறது? உன் மனம் எப்படி இருக்கிறது? இதை சற்று சோதித்து பார்த்து உன் அன்னைக்கு பதில் சொல்லின் தங்கமே. பதில் சொல்லும்படியோடு விட்டு விடாதே, அதற்குண்டான வழியை வகுத்துக்கொள். உன் தாய் நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன், நீயும் அலட்சியப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறாய். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகள் செய்ய தொடங்கு. கர்ம வினைகள் கழியும், இப்படிப்பட்ட மனிதர்களின் எண்ணங்கள் அழியும், நல்ல வாழ்வு பெறுவாய். தீய சக்திகளை அழித்து தெய்வ சக்திகளை அதிகரிக்க பண்ணும்.
நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் சொன்னதை தேர்ந்தெடு உடனடியாக. இல்லை என்றால் அவர்கள் நினைப்பை நடத்தி கொள்வேன் என்று நினைத்தால் விட்டுவிடு. ஓம் சக்தி. நன்றி.